வணக்கம், ரோக்நாதன் பேசுகிறேன். இந்த பதிவில் ரெக்கவரி யூனிட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெக்கவரி அப்படின்னா என்ன, ஏன் பண்ணுறோம், எப்படி பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ரெக்கவரி அப்படின்றது நம்ம R&AC துறையில் ரெஃப்ரிஜரண்ட்டை R&AC எக்யூப்மெண்ட்லேருந்து எடுத்து லிக்விடாக மாற்றி ஒரு சிலிண்டரில் சேமித்து வச்சு திரும்பவும் அந்த ரெஃப்ரிஜரண்ட்டை பயன்படுறது தான் ரெக்கவரி. இதுக்கு பயன்படுற மிஷின் பேர் தான் ரெக்கவரி யூனிட்டு. எந்தெந்த சிஸ்டத்துலலாம் நம்ம ரெக்கவரி பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒரு ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் நல்ல முறையில் இயங்கிட்டுருக்கு அப்படின்னா அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. இதுவே நம்ம கண்டம் பண்ண போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த R&AC எக்யூப்மெண்ட்டு நல்ல நிலையில் இருந்ததுன்னா, அதோட ரெஃப்ரிஜரண்ட்டும் நல்ல நிலைமையில் இருந்ததுன்னா அதை ரெக்கவரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி கம்ப்ரஸர் வைண்டிங் கெட்டு போயிருந்தது அப்படின்னாக்கா அந்த ரெஃப்ரிஜரண்ட்டை நம்ம ரெக்கவரி பண்ண மாட்டோம். அதாவது கிராஸ் கண்டாமினேஷன் ஆகியிருந்ததுனாலும் எடுக்க மாட்டோம். எந்தெந்த ரெஃப்ரிஜரண்ட்டை ரெக்கவரி பண்ணலாம்? 22 ரெஃப்ரிஜரண்ட்டை ரெக்கவரி பண்ணலாம். அதே மாதிரி 32 ரெஃப்ரிஜரண்ட்டை ரெக்கவரி செய்யலாம். இதில் 32 ரெஃப்ரிஜரண்ட் ஹை ப்ரெஷர் ரெஃப்ரிஜரண்ட், அதே மாதிரி ஃப்ளேமபிள் ரெஃப்ரிஜரண்ட். இதுவே 22 ரெஃப்ரிஜரண்ட்டாக இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக நம்ம ரெக்கவரி நல்ல நிலைமையில் இருந்தது அப்படின்னா அதை ரெக்கவரி பண்ணி ரீசைக்ளிங் பண்ணுறது, திரும்ப பயன்படுத்துறது ரொம்பவும் நல்லது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரெஃப்ரிஜரண்ட்டோட ரேட்டும் அதிகமாக போயிட்டுருக்குது. அதே மாதிரி இந்த ரெஃப்ரிஜரண்ட்டால் காலநிலை மாற்றமும் ஏற்படுது. அதனால் இதெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு சேஃப்டியாக அதே மாதிரி ரெக்கவரி பண்ணும்போது மிகவும் கவனமாக நம்ம ரெக்கவரி பண்ணிக்கிறது நல்லது. 410 ரெஃப்ரிஜரண்ட் நமக்கு தெரியும், இது பிளெண்டு கேஸ். அதாவது 2 கேஸு மிக்ஸ் ஆனது. அதனால் 2 கேஸுமே வெவ்வேறு பாயிலிங் பாயிண்ட் இருக்கிறதுனால இந்த ரெஃப்ரிஜரண்ட்டை நம்ம ரெக்கவரி பண்ணினாலும் அதோட ஒரிஜினல் ரெஃப்ரிஜரண்ட் எஃபெக்ட் இருக்காதுன்ற பட்சத்தில் அதை நம்ம அதிகமாக ரெக்கவரி பண்ணுறதில்ல. 22 ரெஃப்ரிஜரண்ட்டு டக்டபிள் சிஸ்டம், அதே மாதிரி சில்லஸு, இங்கெல்லாம் அதிகமான குவான்டிட்டி இருக்குது அப்படின்னா அதை நம்ம அட்மாஸ்பியர் ஏரில் ஓப்பன் பண்ணாமல் ரெக்கவரி மிஷின் மூலிமா ரெக்கவரி பண்ணிக்கிறது ரொம்பவும் நமக்கு பயனுள்ள விதத்தில் இருக்கும். சரி, இப்போது ரெக்கவரி மிஷினை பற்றி நம்ம சிம்பிளாக பார்ப்போம். ரெக்கவரி மிஷின் இம்போர்ட்டட் டைப்லாம் வருது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அதே மாதிரி அந்த ரெக்கவரி பம்பில் யூஸ் பண்ணுற கம்ப்ரஸர் பார்த்திங்கன்னா அது பம்பு. அதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆயில் இல்லாத பம்பு லிக்விடாகவும் எடுத்து கொடுக்கும். ஆனால் நம்மளே ரெடி பண்ணுற ஒரு ரெக்கவரி யூனிட்டாக இருந்ததுன்னா இதில் கம்ப்ரஸர் பயன்படுத்துவோம். அதில் பம்பு இருக்குது. அந்த பம்பில் ஆயில்லெஸ் பம்பு இருக்கிறதுனாலையும் அதோட காஸ்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்பவும் அதிகமாக இருக்கும். இதுவே நம்மளே சிம்பிளாக ஒரு ரெக்கவரி யூனிட்டை ரெடி பண்ணிக்கலாம். சரி, ரெக்கவரி யூனிட்டில் என்னென்னலாம் இருக்குது, அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இந்த ரெக்கவரி யூனிட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்லெட்டில் ஒரு வால்வு, ஃபில்டரு, ஆயில் செப்பரேட்டரு. இந்த ஆயில் செப்பரேட்டரில் கலெக்ட் ஆகிற ஆயிலை ட்ரைன் பண்ணுறதுக்கு ஆயில் ட்ரைன் வால்வு. அடுத்தது இந்த ஆயில் செப்பரேட்டரோட அவுட்லெட்டு நேராக கம்ப்ரஸரில் செக்ஷன் லைனில் கனெக்ட் பண்ணுறோம். சரி, அடுத்தது இந்த கம்ப்ரஸரோட டிஸ்சார்ஜ் லைன், இந்த லைனில் நேராக பார்த்திங்க அப்படின்னாக்கா திரும்பவும் ஒரு ஆயில் செப்பரேட்டர். இந்த ஆயில் செப்பரேட்டரில் அகைன் ஒரு ஆயில்
லைன் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஆயில் செப்பரேட்டரில் இருக்கிற ஆயில் லைன் பார்த்திங்கன்னா நேராக நம்ம ரெக்கவரி யூனிட்டில் இருக்கிற கம்ப்ரஸரில் இருக்கிற சார்ஜிங் லைனில் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இரண்டுமே ஒரே லைன் தான், அதனால் இங்கே கனெக்ட் பண்ணுறோம். இங்கே ஏன் இந்த ஆயில் செப்பரேட்டர் கனெக்ட் பண்ணுறோன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த கம்ப்ரஸ் ஆகும்போது இந்த கம்ப்ரஸரில் இருக்கிற ஆயில் டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில் வரும். ஸோ அதே மாதிரி இதில் இருக்கிற எல்லா ஆயிலும் வெளியில் வந்துருச்சுன்னா இந்த கம்ப்ரஸரோட எஃபிஷியன்சி குறைஞ்சிரும். ஸோ அதனால் இந்த டிஸ்சார்ஜ் லைனில் ஒரு ஆயில் செப்பரேட்டர் கனெக்ட் பண்ணி இதில் கலெக்ட் ஆகிற ஆயில் அகைன் நம்ம இந்த கம்ப்ரஸருக்கு போகிற மாதிரி ஒரு டிசைன் பண்ணுறோம். அடுத்தது இந்த ஆயில் செப்பரேட்டரோட அவுட்லெட்டு ஒரு சின்ன கண்டென்சரில் கனெக்ட் பண்ணுறோம். கண்டென்சரோட அவுட்டு பார்த்திங்கன்னா ஒரு சைடு கிளாஸு, அகைன் ஒரு வால்வு. இந்த லைன் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம சர்வீஸ் சிலிண்டரில் நம்ம கனெக்ட் பண்ணி ரெஃப்ரிஜரண்ட்டை லிக்விடாக கலெக்ட் பண்ணிக்கலாம். சரி, இந்த கண்டென்சர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஏர் கூல்டு கண்டென்சர். ஸோ இங்கே ஃபேன் நான் போடலை, ஆனால் நம்ம ஒரு சின்ன ஏர் கூல்டு கண்டென்சர் போட்டுக்கிறது நல்லது. இந்த கம்ப்ரஸர் யூனிட்லேருந்து எடுக்கிற ரெஃப்ரிஜரண்ட்டை ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணி அந்த ரெஃப்ரிஜரண்ட்டில் கலந்துருக்கிற ஆயிலை இந்த ஆயில் செப்பரேட்டரில் செப்பரேட் பண்ணி பியூர் ரெஃப்ரிஜரண்ட்டை மட்டும் இந்த கம்ப்ரஸர் சக் பண்ணி இந்த கம்ப்ரஸர் அந்த ரெஃப்ரிஜரண்ட்டை ஹை டெம்பரேச்சர் ரெஃப்ரிஜரண்ட்டாக ஆயில் செப்பரேட்டர் வழியாக கண்டென்சருக்கு வருது. இந்த கண்டென்சரில் கண்டென்சேஷன் ப்ராசஸ் நடக்குது. இங்கே இருக்கிற ஏரு இந்த ரெஃப்ரிஜரண்ட்டை கூல் பண்ணுறது மூலிமா இந்த ரெஃப்ரிஜரண்ட் லிக்விடாக மாறி நம்ம சிலிண்டரில் கலெக்ட் பண்ணிக்கலாம். கூடவே இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா சக்ஷன் லைன்லேயும் டிஸ்சார்ஜ் லைன்லேயும் கேஜி கனெக்ட் பண்ணிக்கிறோம். லோ சைடில் லோ ப்ரெஷர் கேஜி, ஹை சைடில் ஹை ப்ரெஷர் கேஜி. ஸோ இப்போ கூட பக்கத்தில் டுயல் ப்ரெஷர் கண்ட்ரோல் வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ இந்த கம்ப்ரஸருக்கு இப்போ இது சேஃப்டி டிவைஸ். லோ ப்ரெஷரில் ப்ரெஷர் செக் பண்ணலாம், அதே மாதிரி ஹை ப்ரெஷரில் ப்ரெஷர் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி லோ ப்ரெஷர் நம்ம ஒரு 2 to 0 PSI செட் பண்ணோம் அப்படின்னாக்கா 2 to 0 PSI வந்த உடனே இந்த லோ ப்ரெஷர் கட் அவுட் கண்ட்ரோலு கம்ப்ரஸரை ஆஃப் பண்ணணும். அதே மாதிரி டிஸ்சார்ஜில் ப்ரெஷர் ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 300-350 வரைக்கும் நம்ம ஹை ப்ரெஷர் சுவிட்சை செட் பண்ணும்போதும் இந்த கம்ப்ரஸரை ஆஃப் பண்ணணும். ஸோ அதாவது அந்த அப்நார்மல் ப்ரெஷர் போகும்போது 350க்கு மேலே போகும்போது இந்த ப்ரெஷர் சுவிட்சு இந்த கம்ப்ரஸரை ஆஃப் பண்ணணும். ஸோ இப்போ கம்ப்ரஸருக்கு இது சேஃப்டி டிவைஸாக ஒர்க் பண்ணும். ஸோ அதே மாதிரி என்ன நிலையில் கேஸ் வருது போகுதுன்றது ப்ரெஷரை நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிற சைடு கிளாஸ் மூலிமாவும் கேஸ் நம்ம ஃப்ளோ ஆகிறத செக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த ட்ரையரு ஃப்ளார் டைப் ட்ரையராக வாங்கி நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறது நல்லது. சப்போஸ் நம்ம 22 ரெக்கவரி பண்ணுறோம், இல்லை 32 ரெக்கவரி பண்ணுறோம், 410 ரெக்கவரி பண்ணுறோன்னா மல்டி ட்ரையரும் கிடைக்கிது நமக்கு. ஒரே ட்ரையர் தான், ஆனால் எல்லா ரெஃப்ரிஜரண்ட்டையும் ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரி டெசிகன் உள்ளே ஃபில் பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ரையரை ஃப்ளார் டைப் ட்ரையர் வாங்கி கனெக்ட் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம இந்த ரெக்கவரி யூனிட்டு ஒரு 100 hours ரன் ஆன உடனே கண்டிப்பாக இந்த ட்ரையரை சேஞ்ச் பண்ணுறது நல்லது. ஏன்னா நம்ம எடுக்கிற யூனிட்லேருந்து கேஸ் வரும்பொழுது அந்த கேஸில் மாய்ச்சர் கலந்துருந்துன்னா இந்த ட்ரையரில் இருக்கிற டெசிகன் மாய்ச்சரை எடுத்துகிட்டு ஸோ அதே மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி பியூர் ரெஃப்ரிஜரண்ட் நமக்கு சிலிண்டரில் கலெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஆயில் ட்ரைன் வால்வ் ஏன் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா நம்ம சிஸ்டத்துலேருந்து எடுக்கக்கூடிய ரெஃப்ரிஜரண்ட்டில் கலந்துருக்கிற ஆயிலை செப்பரேட் பண்ணுவோம். இந்த ரெஃப்ரிஜரண்ட்டில் கலந்துருக்கிற ஆயில் டைரெக்டாக நமக்கு கம்ப்ரஸரில் வந்ததுன்னா இந்த கம்ப்ரஸரில் ஒரு ஆயில் இருக்கும், நம்ம ரெஃப்ரிஜரண்ட்டில் ஒரு ஆயில் இருக்கும். ஸோ அப்போ 2 டைப் ஆயிலும் இங்கே கலந்ததுன்னா இங்கே ஆயிலோட தன்மை மாறும். ஸோ அப்போ இந்த கம்ப்ரஸர் நமக்கு பாதிக்கப்படும். ஸோ இப்போ அதனால்
எடுக்கக்கூடிய ரெஃப்ரிஜரண்ட்டில் இருக்கிற ஆயிலை இங்கேயே நம்ம செப்பரேட் பண்ணி இங்கே ஒரு வால்வு கனெக்ட் பண்ணி ஸோ அப்போ தேவைக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம ட்ரைன் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த ஆயில் செப்பரேட்டரில் ஒரு ஆயில் ட்ரைன் வால்வு. ஸோ இவ்வளோ தாங்க இது. நம்ம ஒரு 1 HP உள்ள கம்ப்ரஸரை கனெக்ட் பண்ணி ஸோ அதுக்கு ஒயரிங் சேஃப்டி டிவைஸ், அதாவது ஹை ப்ரெஷர் சுவிட்சு, லோ ப்ரெஷர் டூயல் ப்ரெஷர் சுவிட்ச் வழியாக கனெக்ட் பண்ணுறோம். இந்த கம்ப்ரஸர் ஆன் ஆகும்போது இந்த கம்ப்ரஸர் கூடவே இதில் இருக்கிற கண்டென்சர் ஃபேனும் ஒர்க் ஆகும்பொழுது ப்ராசஸ் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இந்த மெத்தடில் நம்மளே ஒரு ரெக்கவரி யூனிட்டை ரெடி பண்ணி 22 ரெஃப்ரிஜரண்ட்டே நம்ம ரெக்கவரி பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு 5 கிலோ நம்ம ரெக்கவரி பண்ணுறோம் அப்படின்னாலே கிட்டத்தட்ட நமக்கு 5000 ருபீஸ் சேவ் ஆகுது. ஸோ அதே மாதிரி மணி சேவ் ஆகிறத விட சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுது. இதில் கவனிக்கிறது என்ன முக்கியமாக, ரெஃப்ரிஜரண்ட் நல்ல நிலைமையில் இருந்ததுன்னா நம்ம ரெக்கவரி பண்ணணும். ரெஃப்ரிஜரண்ட் லீக் சிஸ்டமோ இல்லை கம்ப்ரஸர் எரிஞ்ச சிஸ்டமோ கூலிங் வராத சிஸ்டமோ இருந்தது அப்படின்னா நம்ம ரெஃப்ரிஜரண்ட்டை ரெக்கவரி பண்ண வேணாம். நல்ல நிலைமையில் இருக்கிற R&D எக்யூப்மெண்ட்டில் இருக்கிற 22 ரெஃப்ரிஜரண்ட்டை சேஃபாக நம்ம ரெக்கவரி பண்ணுறது நல்லது. ஸோ அதே மாதிரி இந்த லைன் நம்ம எந்த சிஸ்டத்தில் ரெக்கவரி பண்ணணுமோ அந்த லைனில் கனெக்ட் பண்ணுறோம். இதே மாதிரி இந்த லைனை நம்ம ஒரு சிலிண்டரில் கனெக்ட் பண்ணுவோம். ரெக்கவரி பண்ணும்பொழுது சிலிண்டரும் ரொம்பவும் சேஃபாக பயன்படுத்தணும். நல்ல நிலையில் இருக்கிற சிலிண்டரை பயன்படுத்துங்க. யூஸ் அண்ட் த்ரோ சிலிண்டரில் ரீஃபில் பண்ணாதீங்க. ரெக்கவரிக்குன்னு தனியாக ஒரு ரெஃப்ரிஜரண்ட் சிலிண்டரை வச்சுக்கிட்டு சிலிண்டரோட குவான்டிட்டியில் பாதி அளவு ஃபில் பண்ணுறது நல்லது. ரெக்கவரி யூனிட்டில் ரெஃப்ரிஜரண்ட்டை ரெக்கவரி செஞ்சாலும் இந்த சிலிண்டரை நம்ம அடிஷ்னலாக ஒரு தண்ணியில் கூல் பண்ணும்போது இன்னும் நம்ம முழுமையாக ரெஃப்ரிஜரண்ட்டை நம்ம கலெக்ட் பண்ணிக்க முடியும். இதோட நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தா, ரெஃப்ரிஜரண்ட்டை நம்ம அட்மாஸ்பியர் ஏரில் கலக்காமல் காலநிலை அந்த ரெஃப்ரிஜரண்ட் அட்மாஸ்பியர் ஏரில் கலக்கிறது மூலிமா காலநிலை மாற்றங்கள் ஏற்படுது. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் தான் நம்ம ரெக்கவரி யூனிட்டை பயன்படுத்துகிறோம். ரெக்கவரி செய்யும்பொழுது மிகவும் பாதுகாப்பாக என்னென்ன சேஃப்டி பயன்படுத்தணுமோ ஸோ அதை நம்ம கடைப்பிடிக்கிறது ரொம்பவும் முக்கியமானது. பாதுகாப்பாக ரெக்கவரி செய்யுங்க. காசும் மிச்சமாகும், மறைமுகமாக சுற்றுச்சூழலும் நல்லாயிருக்கும். இந்த ரெக்கவரி மெஷின் பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் நல்லா இருந்ததுன்னா நம்ம R&D சக ஏசி தொழிலாளர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய பதிவை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.